சகோதரர் சிவகார்த்திகேயன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகிற பத்திரிகை சகோதரர், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுது. இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்தா அதை பார்த்தா சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், when I look at that, I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று இங்கேருந்து அதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கிருக்காங்கன்னு சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆடி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி ப்ரொமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், அதிரடியாக இருக்கிற நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றுறேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால், அவங்க 20 மாற்றி 27 வரேன். உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இது மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஆனால் உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25, 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. Both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்காக ஆடி 100 நாள் ஓடணும் நான் சொல்லுறேன். தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவியின் படம் பார்த்த உடனே the importance of women சொல்லியிருந்தீங்க. that is very very touching to me. God mother தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்துல தான் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவியை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகா எடுத்து தாய்க்கிழவின்னு சொன்னேன், என்ன தாய்க்கிழவி தலைக்கிழவி கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சா தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். It is not an easy task for women to succeed in this life. ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவருடைய சாக்ரிஃபைஸ், என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்றேன், கேமரா மேலே போகணுமா? அனைவரும் அங்கே குரல் கொடுத்தோன்னா வேற மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில். இல்லை, அது ஒரு செய்தியை வயலாக போயிட்டு இருக்கோம். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியாளர்லாம் தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்க்கிழவி விட்டுருக்கீங்க, சில தாய்க்கிழவியை பற்றி எப்படி எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிழவி மண்வாசனை உள்ள திரைப்படத்தில் வந்திருக்காரு பாருங்க. சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க, டூடா வந்திருக்கேன். ஓகே, டூடா வந்திருக்கேன்னு எடுத்துப்போம். நான் 25 வயசுல டூடா வராமல் பின்ன வேற மாதிரி தாய்க்கிழவோட மாதிரியா வர முடியும். நான் 25 சிவா உண்மையில 25 years old தான் நான். அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது
அதில் வந்து சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். We all try to do a film which is going to be a successful film, a quality film நினைச்சு தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் we don't know. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாஸ்ட் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கிறது நம்ம சிரிப்பே வரல, இவங்க சிரிக்கிறாங்கன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்லாம் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். வழிபாடு இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வழியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். என்னோட சோக் யூ அதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர், இளைஞர் எல்லாமே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் ஒரு எஸ்கே எல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லையும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, கடைசி சீட்டில் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமல்ஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில். இப்போ மாதிரி நீங்கள் பரவாயில்ல இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர்த்தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அது முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் டீசர் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து அங்கே இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கா தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு படம். ஏன்னா என்னுடைய ஸ்பாயிலர் டெல்லிங் போட்ட மூவி. அப்போ வந்து சொத்தை பதிலே பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமையில் வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில் பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் பில்லு வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல், அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில் அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத். அவங்க ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பலமுறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சொல்கிற அன்பு சகோதரர் சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். அ டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி தேவர் போய் இன்னும் பூ யூ என்ன திங்ஸ் தான். பட் சினிமாவை பார்த்து விட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவன் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமா இருக்கு. கிழவன் சொல்றதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நான் பெருமைப்படுகின்றேன். அதிக பார்க்க சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி. அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் let us do something for this industry. ராதிகா, I want you to live 100 years and keep on acting. தாய் கேள்வியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா I appreciate you as a great actor in this industry and keep rocking. And சுதன் எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a distributor of this film. அண்ட் அருள், நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again
சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள், ஆடி படத்தையும் பாருங்கள் சொல்லி வெற்றி சொல்லணுமா என் படம் ரிலீஸ் ஆகுது. ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார் போனார், கோச்சுக்கு போயிட்டாரு, அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் கோச்சுக்கு போல சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம் பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், progressive film, progressive thought. I mean very clearly told in this film. நன்றி. இப்போ வரைக்கும் கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து 10 வருஷம் ஆகுது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும். இந்த கொட்டுக்காளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடச்சிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. வெளியில் எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரில, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுமே தாய் கொட்டுக்காளியில் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு. அந்த படம் பண்ணும்போது அது இவ்வளோ பெருசாக வரும், நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் நினச்சி பண்ணலை. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதில் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். எங்களை வந்து வெளிநாடு வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் அடுத்தே இன்னொரு சர்ப்ரைஸ் மாதிரி தாய்க்கிழவியில் நீங்கள் இருந்தீங்கன்னு அப்போவே சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தாய்க்கிழவியில் டைரக்டர் சிவா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கப்போ என் அம்மா இல்லை. நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனால் அம்மா இப்போ இல்லை. ரொம்ப 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 பெருமைப்படுவாங்க அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க பேசுறது, சரியா? ஆனால் என் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. நான் இந்த 2 படம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு உறவு போனாலும் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 days ஆகுது. எனக்கு அம்மா இடத்துலேருந்து அடுத்து சப்போர்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட், அவங்க தான் இப்போ என்னை இந்த அளவுக்கு 2 நாள் யாரும் விட மாட்டாங்க. அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், உங்கள் சார்பா பிரதருக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு துணை இருந்தால் இன்னும் எத்தனை மேடை வேலை ஏறலாம் அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சாட்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், வாழ்த்துக்கள். கொட்டுக்காளி பண்ணும்போது அம்மா வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. நான் ஆடிஷன் போனோன்னே கருப்பாகணும் குண்டாகணும் அப்படிலாம் சொன்னோனையும் அம்மா இருந்துட்டு அப்படிலாம் வேணாம், அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு எடுத்து புரிய வச்சு, அம்மா அது பெரிய வாய்ப்பு, அவள் லைஃபே மாறப்போகுது அப்படிலாம் எங்கள் அம்மா புரிய வச்சு என்னை எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க தான். அடுத்து தாய்க்கிழமையில் ஒவ்வொருத்தரும் அவங்க அசிஸ்டண்டாக அப்படிலாம் எல்லாரும் சங்கடப்படுத்துவாங்க. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காமல் என் கூட வந்து என் பேகை தூக்கிட்டு என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இப்போ என்ன அவங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றதுக்கு எல்லாருக்குமே நன்றி சார். எனக்கு எல்லாரையும் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரில. உண்மையாகவே இந்த இடத்துக்கு வரதுக்கு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது நீங்கள் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க சொன்ன மாதிரி. அண்ட் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஹஸ்பண்ட். அதனால இனிமேல் அப்படியே ஓடிட்டே இருக்கணும், ஷைன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் இது 2வது படம் தாய்க்கிழவியில், ஃபஸ்ட்டு படம் கொட்டுக்கலை நான் பண்ணியிருக்கேன். அண்ணன் எஸ்கே ரொம்ப நன்றிண்ணே எனக்கு வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சூரியனை பிரதர் சிஸ்டர் நடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து ராணியா மேம்க்கு மறுமுறை பண்ணியிருக்கேன். நினைக்க முடியாத இடத்துல அது ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே எனக்கு. சிவாண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு முதல் தாய்க்கிழவியில் வந்து எனக்கு விக்கி அண்ணன் தான் கூப்பிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அண்ணன் தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுகிறதே தெரியலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இந்த தாய்க்கிழவிக்காக நானும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேருந்து போய்கிட்டே இருந்தோம்.
என் பையன் கொட்டுக்காளியில் நடிச்சிருந்தான். அது சூரியனோட தங்கச்சி பையனாக நடிச்சிருந்தான். அப்படியே அவனுக்கும் அதே மாதிரி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஏதோ நானும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அவன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான், என் பையன்கிட்ட இருந்து. அப்புறம் சிவானனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். எங்களையும் ஒரு இந்த இடத்துல ஹீரோயின் முன்னாடி எங்களை மேலே ஏற்றி நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் ராதிகா அம்மாவை வந்து நாங்கள் படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு போராளியான ஒரு விமன். அவங்களோட மருமகளாக நிற்கும் போது அவங்க அங்கே நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே தான் நிற்போம். ஏன்னா ஒரு மரியாதை கலந்த பயம். என்னது அம்மா கிட்ட பேசணுமே, அவங்களோட டைலாக்கா நான் கூப்பிடுவேன். சிவானன்ட்ட பேச மாட்டேன், ராஜேஷ்கிட்ட கூப்பிட்டு தம்பி மேம் கிட்ட பேசணுமா, மேம் கிட்ட சண்டை போடுற மாதிரி எதுவும் இருக்குமான்னு அப்படி உள்ள நடக்கும். ஆனால் வெளியே காமிக்காம நடிக்கணும், நாம நடிச்சு வரணும், நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் முன்னாடி எப்படியோ தெரிஞ்சதை நடிச்சிட்டோம். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல எங்களை நிற்க வச்ச சிவானனுக்கும் 2 சிவானனுக்கும், எஸ்கே அண்ணாக்கும், இன்னொரு எஸ் அண்ணா சூரியனனுக்கும் தேங்க்ஸ். வந்த சூரியண்ணன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கணவராக நடித்த அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தான் கணவராக இப்படிதான் சார், இப்படிதான் எப்பயுமே சண்டை போட்டே இருக்கும். எங்க வீட்டுப்பெல்லாம் வந்து உன் புருஷன் வந்துட்டாங்க, என் புருஷன் வந்துட்டாங்க சொல்லி நான் சொல்லவே இல்லை. எதுக்குன்னா அதுல சின்ன சீன் வைரஸ் சீன் தான் இருக்கும். படங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சில இதுல கொஞ்சம் ஓவரா ஏதாவது திட்டி இருந்திருப்போம்ல, அதுக்கு நடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவும். மற்றபடி அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் பதிவு பண்ணிக்கிறோம். யாருக்கு எங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சிவான ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்காக ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா என் பையனுக்கும் என் பொண்ணுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். அப்படியே எனக்கும் சினிமா வாய்ப்பு வரும்போது எனக்கு சினிமானா பிடிக்கும். ஆனால் எல்லாரும் மாதிரியும் எனக்கு கருப்பு இதெல்லாம் ஒதுக்கி சின்ன வயசுல அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா மேல உள்ள மோகத்துல எனக்கு கடவுள் ரீதியாக வந்து என் பையன் ஒரு 3 வயசுலேருந்து நடிக்கிறான். அப்படின்னு தான் நானும் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பர். இவங்களுக்கு ஒரு பெரிய கைகள் கொடுக்கணும். ஏன்னா இவங்க பேசுறதுனா நம்ம படைப்போட முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அவ்வளோ மனதார அவ்வளோ அழகான வார்த்தைகள் சொல்றீங்க. இன்னும் உங்கள் பையனுக்கு தொடர் எங்கள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். 3 பேருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வேறு எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கீங்க. சரி ரைட், டக்குன்னு விஷயத்துக்கு போயிடுவோம். புரியுது எனக்கு புரியுது. அதனால் டக்குன்னு போயிடு. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் தேர்ட் சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்னைக்கு விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷன் இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன் இனிமே புரியல. பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அது இந்த பார்த்துருங்க, அப்படியே பார்த்துருங்க. அவர் தான் அறிமுகமாகும் போது ஒரு பணிவு இருந்தாப்புல, படப்பிடிப்பு போக இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிடும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு பணி. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்துனதுக்கு, இப்படி ஒரு படத்தில் மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு, நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது இந்த படப்பிடிப்பு அது நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, அப்படிதான் பேசுவார். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு.
உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே இப்போ நான் பேசுறது, அண்ணன் பேசுறது, சூரியன் அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி அதை அது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே விசிலம்பட்டியை பக்கம் அப்படியே செக்கானவங்க பக்கம் போனீங்க வண்டி எடுத்து அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்கும் ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுறது, மதுரை ஸ்லாங் பேசுறது, அங்கேக்குள்ளே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுறதுல ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு எந்த மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில் குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள் அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம். ஒரு வாட்டர் ஜூஸ் குடிச்சிருந்தோம். சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சோன்னா 2 பேரும் குடிப்போம்னு அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சாரு. என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கணுமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து செல். மேம் என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். சிக்டாட இன்டர்வியூலாம் சொல்லிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணாம் சொல்லிட்டாங்க. அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். எஸ் கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேயோன்ல முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீ ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி. அவர் நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன். 40 நாள் ஷூட்டிங்கில் எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிடுவோன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டாரு. நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம் ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களோட. அதாவது எப்படி சொல்கிறது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம் ஊரில். கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது அந்த கன்னிமணி பாட்டை போடுவாங்க. எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிவாங்க. எங்கே போவாங்க மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒழுங்கு பிடிச்சி வாங்கிட்டு இருப்போம். உங்கள் பாட்டை கேட்டுன்னு உள்ளே ஓடிவாங்க. நிறைய இருக்குது மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் இப்போ சிவா கிட்ட கேட்ட கதை சொல்லி முடிச்சேனே. சிவா மேம் ரொம்ப எங்கே இருப்பாங்களே, நீங்கள் எப்படி இந்த அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கு தெரியுமா? பணிவு கெத்து இது பேர். நீங்கள் பாருங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்க அப்படின்னா சரி என்னதான் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்களாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு எனக்கு முடிச்சிடறேன். புரியுது, எனக்கு புரியுது. நீங்கள் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரிஞ்ச, அதனால நான் பேசுவேன். நீங்கள் பாருங்க, நம்மள மேம் இறங்கி வந்தாங்க. அவ்வளோ தத்ரூபமா நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்குறீங்க, நீங்கள் படங்களில் பார்க்க போகிறீங்க, படத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நேராக பார்த்தோம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம் பயங்கரமாக இருந்துச்சு. மேம் அந்த கிட்ட சூப்பர் மேம். நிறையா மேமை பற்றி பாராட்டு நான் வாழ்த்த வயது இல்லைங்க மேம், வணங்குகிறேன். ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அந்த தலைவர்கிட்ட நான் சொன்னதில்லை, சிவாகிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்கு, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டியாடையில் உட்கார வச்சுருவாங்க. நானும் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு வந்து இந்த சாட்டு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்களோட பேசுறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. பேசிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய்க்கிளை கெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குனு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துருக்கு.
நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துட்டு மேம் நல்லா கேட்க நம்ம தாய்க்கிழவி கேட்டப்போ 2 பக்கம் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை மேமுடைய கிட்ட பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துட்டு டக்குன்னு யார் டெல்மி ரைட்டாக இந்த வீடியோவில் ஷூட் ஐ வில் கால் பண்ணி. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேடில் தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய் கிழவி கெட்டப்பல அப்படி ஒரு ஃப்ளூயன்ஸியாக ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பராக இருக்கே, நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷே இங்கிலீஷ்ன்றேன் பார்த்தியா, நான்லாம் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். Did you finish the homework or not? No. Don't go put kneel down tomorrow bring parents. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அது மாதிரி மேம் பக்கத்துல இருந்து மேம் நடிச்சத நிறைய இருக்கு, அதையெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன் எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன் சொல்லிய சிவன் சாருக்கு, கலைவருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றியாக ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் செய்யும். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு சின்ன பையன்ட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மளை அறியாமல் கண்டு கலங்குது. அந்த 2 வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக ஒரு அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசா. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும் தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம், அதான் ஒரு சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோறுக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம், அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் போய் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தா சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டைலாக் பேசலே ஆகட்டும், நடிக்கிறலே ஆகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, ஒரு அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பானிக்கா தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்தவர் புலி, நான் செகண்டு, தம்பி ஒரு 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஸ்காந்த், இளவரசண்ணன், ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச ராம், எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம், மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான் சரியா, இது வேற கொளுத்தி போடுறேன் ஃப்ளோவில் பேசிக்கிட்டு விடுறா, இதே தான் ஸ்பாட்லேயே நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க.
இல்லை மேடம், அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம் தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகனாக நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகனாக நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்டார் கேஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும் முதல்ல. அதை நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து பொய்யாகல, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமும் ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நாங்கள் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த நிறையா பேர் வந்து சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலிகிராம டூவில் வந்து தம்பி இருந்தார். என்ன சொல்லுவானே என்ன நானும் முதல்ல தம்பி சொல்லுவார் அப்படி. அந்த பழக்கம் எனக்கு வந்து அவருக்கு முன்னாடி எனக்கு இப்போ டைரக்டரும் தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணுறது. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால நண்பர் மாதிரி நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்போ பேசிப்பார், அவர் பேசிப்பார், நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசிலேட்டரு, இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்ட் போட்டுட்டாப்புல சொல்லாப்புல. சரி படத்தை பூஜைக்கு போயிட்டாப்புல, தாய்க்கிளி பூஜைக்கு. அங்கேயும் ஃபோன் பண்ணுறாரு, தாசி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். சென்னையில் இருக்கேனே, நீங்களே இருக்கீங்க, என்ன தம்பி இது சென்னை வந்து சும்மா வந்துட்டு அவர். அப்போ பூஜைக்கு வந்து சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அதே இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ ஒரு, ஏன்னா கண்டிப்பாக உழைச்சாங்க. டே நைட்னா ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிமு ஒரு காம்பாக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலை சார் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதே ஊர் மக்கள், காடுபட்டி மக்கள், ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏரியா அந்த ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த படத்தை பிடிச்சிட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதியா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது போடுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லாமல், ஏன்னா வந்து நம்ம பேச்சு சொல்லலாம், ஆனால் நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும் சின்ன நுகான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கப்பல் கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கிளி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இங்கே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையில் வந்து. ஏன்னா நம்மளும் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனாகவும் அம்மாவையும் மேடைக்கு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் திடீர்னு கூட எனக்கு முருகேசன் எனக்கு பழக்கம். அண்ணே வாங்கண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீடியேட்டர் ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து விதையாக முளைச்சி வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் ஆக்சுவலாக இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்திலேருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை
கொடுத்துருக்காரு. அடுத்து சேயம் இம்மீடியட்டாக கொடுத்தீங்க பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து ஒருத்தர் மேலே வந்து உடனே வந்துடாது. ஸோ அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டு அவரோட குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. அதனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தரா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பி கொடுத்த சுரன் சாருக்கும் எஸ்எஸ் சாருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி. எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம வந்து பேசும்போது எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், இயக்குனர் சிவா அவர்களுக்கும், எங்கள் சுதன் சார் அவர்களுக்கும், மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராதியா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கு என்னோட வணக்கம். நிரேஷா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லாரும் எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இளவரசன்னு, முத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்கல, முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி அன்னை நேற்று ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து அந்த கேரக்டர் சொல்லும்போது உங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கா முத்து அப்படின்னேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தேன். அது உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, சரி பண்ணுவோம். எல்லோரும் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் அவர்கிட்ட அப்படியே கதையை கேட்டேன். அப்படியே ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார், அப்படி பேசினார். 2 மணி நேரம் எந்திரிச்சு போகவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சத்தியமாக அவர்கிட்ட கதையே கேட்டேன். அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னதா சரித்திரமே இல்லை. ஃபோன் பண்ணார், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கியா, யார் பண்ணுறா, அண்ணே சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அப்படியா, சரியா, எல்லாம் நடிக்கிறாங்களா, சரியா. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தா, அந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா, அதை எப்படி படம் எடுப்பார், அதில் போய் எதுக்கு பண்ணணும். ஏன்னா நான் அஜித் படம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் போனவரும் அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, படம் முடியும்னு எனக்கு கதையே மறந்து போச்சு. நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ கேட்க நேரம் பூஜைலாம் சொல்லியிருக்கேன், நல்லா பூஜை பண்ணுங்க, இந்த படம் ஓடணும். ஆனால் அந்த படத்தில் அந்த டைட்டில் என்ன வைக்கிறோம்னு தெரியல, எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, உன் பேர் சிங்கப்புலி இல்லை, உன் பேர் சத்யாம்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன், சத்யான்னு. அப்புறம் என் அர்ச்சனைலாம் கூப்பிட்டு போய், என்ன சார் இன்னைக்கு சத்யாவா அப்படின்னு சார். நாளைக்கு சார் என்றைக்கு ஷூட்டிங் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி பேர் வைக்கல. ஆனால் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. அதை என்ன அர்ச்சனை கேட்டால், பூசாரி யாருக்கு அர்ச்சனைனாங்க, அண்ணனுக்கு தான் அர்ச்சனை. அண்ணனுக்கு பேர் என்ன, அண்ணனுக்கு இன்னும் பேரே வைக்கல. ஏன்னா இப்போ பூஜை இருக்கு, அண்ணனுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப எஸ்கே ப்ரொடக்ஷனில் டான் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட்டு. ஃபேஷன் ஸ்டுடியோ மகாராஜா பண்ணேன், பெரிய ஹிட்டு. இந்த சென்டிமெண்ட்டே எனக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியும் எனக்கு கொடுத்துருக்கு. முக்கியமாக ராதியா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவா கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு முன்னா, அவர் எனக்கு மூத்தப்படியா அப்படி ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அந்த பார்க்கலாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில்
அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித் மேக்கப் 7 o'clock சூரிய, வித் மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித் மேக்கப் 6:30, சார் வித் மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதிகா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகுது. அப்போ தானே காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கப்பாங்க. நான் கேரவில் கற்றுவேன், வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதிகா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திட்டினாங்க, ஐயோ வித் மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் நான் ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிஎப்பிள்ளை நீ கதை சொல்கிறேன், எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குறேன். எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் நான் தான் அவரை இடத்துல வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பித்தேன், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சித் தலைவர் ஆகுன்னு நான் அன்றைக்கி சொன்னேன். நான் ஹவாலியான ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் ஆரம்பியாக போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து நீ அவ்வளோ நேசிப்பார். அவரையும் சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதிகா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு நீங்கள் 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகராக கமல் உப்ளியான், என் பேர் என் உப்ளியான். ஆனால் எனக்கு கமல் உப்ளியான் நான் மாட்டிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னைய மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்கப்பா. இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவாங்க, ஒரு மண்ணில் விடுவாங்க, அது மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சாரா. அதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவாடா. தம்பி நிறைய எழுதியிருந்தார், நான் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமே முன்னாடி கட் பண்ணுவியா அப்படின்னு நீ பேசுங்கண்ணே என்ன. அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் இந்த பேஷன் ஸ்டுடியோவுக்கும் எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கும், மேடத்துக்காக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87லேருந்து சினிமாவில் இருக்கேன். 87 ஒரு 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேலே ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92லேருந்து இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். நான் தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் என்னை கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சுருக்காரு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரே, இந்த போகிறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, இங்கே இருக்காரு, அந்த போகிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன். மேக்சிமம் எல்லா நடிகைகளுடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோட பழகிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 9 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம், சார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கிள் கொஞ்சம் வருஷம் நான் பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா அது போதும். இலவசங்க வைடா ஒரு நல்ல கதை படமாகணும்னா ஒரு நல்ல ஹீரோ வேணும், ஒரு நல்ல ஹீரோ வேணும்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்.
ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப தைரியமாக தம்பி அருள்தாஸ், தம்பி முத்துக்குமார், மரியாதைக்குரிய பெரியவர் திரு சிங்கம்புலி அவர்கள், பாலசரவணன் எல்லாத்தையும் வச்சு ராதிகா மேம் சென்டராக வச்சு படம் எடுக்கிறது சினிமாவில் என்னோட ஆசை. இந்த படம் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக பின்னாடி ஒரு தலைமுறை உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் திரு சிவகார்த்தியன் அவர்களையும், பேஷன் ஸ்டுடியோ சுதா இவர்கள் நான் பார்த்ததில் நீ தான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த முயற்சிக்கு காலமும் சினிமாவும் துணை இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா டேரக்டரும் நிறைய வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிறேன். நேராக சிரிப்பிரியா மேம், நிரோஷா மேம். இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு படம் ஒழுங்காக வரணும்னா அது உருவாகும் போதே, கருவில் ஒரு குழந்தை உருவாகும் போதே தெரிகிற மாதிரி இந்த படம் இந்த கம்பெனியில் தான் வரணுன்றிருக்கு. இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கனா ஷூட்டிங்கில் நினைக்கிறேன், கனா ஷூட்டிங்கில் அருண்குமாரோட அருண் காமராஜோட இருக்கும்போதா இல்லை வேறு எந்த படத்தில் இருந்ததில்ல சொன்னாப்புல. அப்போ எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை, என்னத்தில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியே மாறி மாறி வந்து திருப்பி சிவகார்த்தியன் பண்ணுறாரு, ராதிகா மேடம் பண்ண, ராதிகா மேடம் கதை சொன்னியாப்பா ஓகே பண்ணுறாங்க, ஓகே பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான மூலவிதி, மேலாவணி மூலவிதி சந்திப்பில் தானப்பொம்புதலி திறந்திருக்கும். அங்கே வந்து ஒரு சிகரெட் பிடிச்சி தம்படிக்கும் போது இப்படி நேராக எதுக்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க. அது ஒரு பொண்ணு வந்து கை இப்படி ஒரு கையும் இங்கே ஒரு கையை வச்சுட்டு நிற்கிது. ஒருத்தர் பாவத கிராப் வச்சுட்டு இப்படி நிற்கிறாரு. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிருக்கிறது அந்த இது கிழக்கே போகிற ரயில், பாரதி எஸ்.ஏ. ராஜகன் வழங்கும் அம்மன் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து கல்பனா தேட்டர் மதுரையில், இப்போ அது அண்ணாமலை ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு இருக்குது. அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா அதில் 2 பொண்ணு, ஒன்று வந்து திரு சிம்புவோட அம்மா திருமதி உஷா ராஜேந்தர் அவர்கள், அப்புறம் வந்து பாஞ்சாலி. இந்த காது முடி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நமக்கு அது ஒரு அட்ராக்ஷன். அந்த காலத்தில் இந்த காது முடியிலெல்லாம் வந்து யாரும் வைக்க மாட்டாங்க, பெருசாக தூக்கி இழுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த ஒரு மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் குண்டாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது நடந்து நான் திருப்பி சினிமாவுக்கு வந்து முதல்ல வந்து சில்ஸ் ரவி அஸ்டாண்டா சேர்ந்து என்ன ஒரு ஷூட்டிங் கூட்டி போகிறாரு. இந்த ஷூட்டிங் கூட்டி போனால் மயன் சார் டைரக்ஷனில் மெட்டி அப்படின்னு போனால் ராதிகா மேடம் தான் அங்கே நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய திருட்டு வந்து நான் அந்த போஸ்டில் பார்த்து படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து திருப்பி பாரதிராஜா சார் கூட கிழக்கு சீமையில் ஒரு சீனில் வந்து அவங்க நடிப்பு, இந்த படம் எனக்கு அது இந்த தலைமுறைக்கு அவங்க ரீச் ஆகிருக்காங்க, அது ரைட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் கேமராமேனை ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெப்போலியன் ஹஸ்பண்ட் கேரக்டர் சாப்பாடு போடணும், சாப்பாடு போட்டு இருக்கும்போதே பொண்டாட்டியை ரசிக்க தெரியாத, ரொமான்ஸே தெரியாத ஒருத்தன் புதுசாக திடீர்னு பொண்டாட்டிகிட்ட ஒரு ரொமான்ஸ் நோட் கொடுப்பான். புருஷன் தன்னை ரசிக்காதவன் ரசிக்கிறான்னு ஒரு சின்ன மைல்டு ரியாக்ஷனில் அதை ரிசீவ் பண்ணி ஒரு சின்னதை வைக்கப்படுவாங்க. அது நீங்கள் எப்போ முடிஞ்சால் படத்தை போட்டு பாருங்கள். அதெல்லாம் இன்டர்நேஷனல், அவங்க நேஷனல் அவார்டு என்ன ஆகுது ஒரு பெரிய விஷயமா அது உங்களுக்கு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை பரட்டி நாளைக்கு வர்ற தலைமுறை இதை எப்படி பண்ணலாம்னா மிஸ்ஸஸ் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை நீ பிறந்த வருஷம் எதுன்னு தெரியல தம்பி, உன் மனசில் அவங்க இருக்காங்கன்னா கிளாசிக்குங்கிறது காலம் தாண்டுனா அதுக்கு பேர் கிளாசிக். அதுதான் திருமதி ராதிகா. இவ்வளவு பாராட்டுற நம்மளை பசும்பொன் பட ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு மைசூர் போகிறோம் பாரதிராஜா சார். நான் கார் ஓட்டுறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், பாரதிராஜா சார் என்னை எப்படி சார் நீங்கள் ஹீரோயினாக போட்டீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், என்னை எப்படி சார் நடிக்க வச்சிங்க. இதுதான் அவங்கள பற்றி இருக்கிறது. இது மாதிரி பேசினா நிறையா பேசிகிட்டு இருக்கோம். பசி நேரத்தில் போட்டு கொள்ள விரும்பலை. இந்த படத்தில் பணியாற்றி எல்லாருக்கும் கேமராமேன் ரொம்ப வெக்கப்பட்டால் கூட அருமையாக ஒர்க் பண்ணிங்க. ஒரு ஸ்கீம் இருந்தது, ஒரு டேரக்டரோட வேலை செய்யும்போது அதை ஒவ்வொருத்தரும் பேசி வேலை செய்யணும்னா ஒரு குழந்தைய நல்லா உருவாக்க முடியாது. ஸோ யூ ஆர் வெரி இன்வால்மெண்ட். ரொம்ப இன்ஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சிவகுமார் முருகேசன், தாய் கிழவி. கடைசி விஷயம் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட்டு சிவகுமார் முருகேசன். எனக்கு அங்கேருந்து தான் தெரியும். மணி நிறைய சொல்லுவாங்க, பயங்கரமான வேலைக்காரன் அப்படின்னு. உண்மையிலே வலியோடு வந்தவன் வலிமையானவனு நிரூபிச்சிட்ட சில வாக்குறுதிகள். இந்த படம் எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே நிற்கிதுங்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். ஸ்கிரிப்டில் அப்பப்போ எனக்கு சொல்லுவார், அது நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என்னடா நான் பிறந்த மண் சார்ந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பியிருப்பேன். ஆனால் அது எனக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து அதோடைய அந்த கேரக்டருடைய சுவாரஸ்யமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படிலாம் இருப்பாங்க நந்து பண்ணி நையாண்டி பண்ணிட்டு மதுரையில் நான் பார்த்துருக்கேன்.
அப்போ அந்த கதாபாத்திரத்தில் நம்ம ஒன்று பண்ணுவோம், சரியாக பண்ணிடணுங்கிறது சிவா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எஸ்கேப் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அப்பயே அடடா சிவா சூப்பரு, கூட பேசணும்னு சொல்லி சுதன் சார், அதுவும் ஓகே பயங்கரமான சக்ஸஸ் ஆக போகுது, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நீ என்ன நினைக்கிறேன் எடுத்துரு அப்படின்னு. எனக்கு படப்பிடிப்பு முடிஞ்சால் கூட எனக்கு ஷார்ட் முடிஞ்ச விட அந்த மந்தியிலே தான் உட்காந்துருப்பேன், ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் எங்கேயாவது போடுவான் அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்பப்போ வந்து கேட்பேன், ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது தோணுதா, கண் பார்வையில் இருப்பேன். இதே இப்போ ஏதாவது ஒரு அதை வந்து ஒர்க் அவுட் ஆகும். சில இடங்கள்லாம் வந்து இப்போ பண்ணும்போது நான் அதை ஓரளவு நீங்கள் படம் பாருங்கள். ரெண்டாவது வந்து மேமோட நான் ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் இருக்குல்ல, அவங்க பசும்பொன் கிழக்கு சிம்மில் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த தங்கட்டிலாம் மாற்றி அந்த பெண் ஆளுமை இருக்குல்ல, அது எல்லா பவுனுத்தாய்ங்கிறது உலகங்களாக இருக்கிற தமிழர்கள் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க, இன்னை வரையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது கெத்தாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அந்த பவுனுத்தாய் அந்த கதாபாத்திரம் வந்து மேம் வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிற துணை நடிகை அம்மாச்சி அதில் கூட பார்த்துருப்பேன், அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தோற்றம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன், பக்காவாக இருந்தது எல்லாமே. வட்டார மொழி, ஐயோ இங்கே பேசுகிற அந்த வட்டார மொழி, எல்லா ஆக்டர்ஸுடைய வட்டார மொழி, நாங்கள் எல்லாருமே அந்த மதுரை ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்குது. சிவாவுக்கு பெரிய நன்றி. நான் மாறுதட்டி சொல்லுவேன், ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன். எழுதி வச்சுங்க, கடா ஒட்டுக்காலிக்கு அப்புறம் மிகச்சிறந்த படமாக தாய் கிழவி இருக்கும், நான் மாறுதட்டி சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக நிறைய விருதுகள் அதுக்குள்ள நிறைய விருதுகள் வாங்க போகுது. அது என்னென்ன விருதுல எல்லாம் முருகனுக்கு தான் தெரியும். அப்போனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, மற்றபடி டைம் எடுத்துக்க விரும்பலை. வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. தாய் கிழவிக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது எங்கள் டைரக்டர் சிவாக்காக. கடைசி விவசாயிகளுக்கு எனக்கு அவரை தெரியும், மணி சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அங்கேருந்து அவருடைய க்ரோத் இங்கே பார்க்கும்போது எனக்கு பயங்கர மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லன்னு இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஹீரோயிசம் மட்டுமே ஒரு ஹீரோயிசம் வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டுமே உரியதான ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்குமா, ரொம்ப ரேராக அங்கங்கே அவள் அப்படித்தான்லாம் அது ஹீரோன்ற மாதிரி அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அடி மாரங்காடியாக இருக்கும் மனசுக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய ஒரு 20 படம் மென் ஹீரோனா ஒரு படம் உமன் ஹீரோவாக காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து அப்படிதான் இருக்குது. அதை வந்து மாற்றி இப்போ இந்த தாய் கிழவியில் ஹீரோவாக ராதிகா மேம் பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரியல் ஹீரோ, லிட்ரலி ஒரு ஓஜி, ஒரு மாஸ். ஏன் எதனாலன்னா அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, தனக்கு பிடிக்கிறது, தனக்கான முடிவுகளை சுயமாக எடுக்கிறது ஒரு ஹீரோ அப்படின்னு காட்டியிருக்க இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார், சிவா சார், உங்களுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படி ஒரு கேரக்டர், தாய்க்கிழமை மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி அது ராதிகா மேம் பண்ணுறது வந்து இன்னும் பயங்கர மீனிங்ஃபுல். ஏன்னா அவங்களோட ஹோல் ஐடியாலஜிஸ், அவங்க எப்படி அவங்கள இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு பார்டரும் வச்சுக்காம, எந்த ஒரு பவுண்டரியும் வச்சுக்காம பயங்கர எக்ஸ்பான்சிவான ஒரு ஆளாக இருக்க ஒரு ஆள். அண்ட் ஐடியாலஜிக்கலி தன்னை ரொம்ப மதிக்கிற ஆளாக நான் அவங்கள பார்ப்பேன். தட் இஸ் ஹவ் யூ ஆர் ஆல்வேஸ் டு மீ. தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி ஒரு ஆள் பர்சனாலிட்டி தாய்க்கிழவியில் இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அது நீங்கள் பண்ணி அது மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அர்த்தம் கொடுக்கறதுக்குமே ரொம்ப வேல்யூவான விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் இட். நீங்கள் நான் சொல்ல முடியாது நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு. நான் அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன இந்த செட்லேயும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என் கூட அண்ணங்களாக நடித்தவங்க, அண்ணிங்களாக நடித்தவங்க, அண்ட் அப்புறம் நான் சொல்ல முடியாது முத்துக்குமார் சார், ராமதாஸ் சார், எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ நிவாஸ்.
டிஓபி விவேக் நம்ம வந்து ஆக்சுவலி கடைசி விவசாயி அந்த டீம்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் இங்கே நிற்கும் போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் இமோஷ்னலான அந்த தருணம் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பர்சனல் வின் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்திகேயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு கனா ரொம்ப பிடிக்கும். கனா ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப முன்னாடி. கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கொட்டுக்காளி, தாய்க்கிழவி, இந்த மாதிரியான ரொம்ப சொல்லப்பட வேண்டிய கதைகளில் ரொம்ப முக்கியமான கதைகளில் நீங்கள் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அது பெரிய ஹோப்பும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலை சார், தேங்க்யூ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ரொம்ப பெருசாக கொண்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு தாய்க்கிழவி வந்து வெரி பர்சனல். ஏன்னா என்ன நடந்ததுன்னா, அம்மாவும் நானும் ரொம்ப சென்சிட்டிவாக நிறைய விஷயம் ஓப்பனெல்லாம் உட்காந்து பேசிக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த தாய்க்கிழவி கேரக்டரை நான் பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கும் போதும் என்னுடைய கேரக்டர், நான் தாய்க்கிழவியோட டாட்டரை ப்ளே பண்ணியிருக்கேன், சுருளின்னு ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கேன். சுருளியாக இருந்து பார்க்கும்போதும் எனக்கு நிறைய க்ளோஷரே கிடச்சிது உள்ளுக்குள்ளே. ஓ அம்மா இதுதான் நினச்சிருப்பால அப்படின்னு கூட நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஸோ அது ரொம்ப மீனிங்ஃபுல். எல்லா படத்துலையும் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சில படத்தில் அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதை தேடி தான் நான் ஓடிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சூரி சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ தேங்க்யூ. கணிக்க முடியாதவர்களாகவும், யூகிக்க முடியாதவர்களாகவும், எடை போட முடியாதவர்களாகவும், ஜட்ஜ் பண்ணவே முடியாதவங்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய திருப்பத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவாங்க. ஒரு பத்திரிகைக்காரனா 15 வருஷம் இருக்கேன், சினிமாவில் ஒரு 10 வருஷம் இருக்கேன். இந்த 25 வருஷத்தில் எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை, தலைவர்களை, பிரபலங்களை, சினிமாக்காரங்களை பார்த்துருக்கேன், கடந்திருக்கேன். என்னால் கணிக்கவே முடியாத ஒரு ஆள்னா அது தம்பி சிவகார்த்திகேயன் மட்டும்தான். எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார், என்ன செய்வார்ங்கிறது கணிக்கவே முடியாது. இப்போ தேர்தல் நேரம் எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கூட என்னால் பட்படாத பதில் சொல்லிட முடியும். ஆனால் சிவகார்த்திகேயன் யார் கூட கூட்டணி வைப்பான்னு கேட்டால் என்னால் இல்லை, இண்டஸ்ட்ரியில் உள்ள எவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து யாரை வச்சு படம் பண்ணுவார்னு ஒரு 15-20 இயக்குநர்கள் பட்டியல் பேர் அடிபட்டப்போ கூட அந்த பட்டியலில் அடிபட்ட பேரில் யார் பேரும் வரல. திடீர்னு தம்பியை செலக்ட் பண்ணாரு. அப்போ ஒரு படம் நடந்துட்டு இருக்கிறப்பவே அந்த இயக்குனர் அடுத்த படத்துக்கு செலக்ட் பண்றாரு அப்படின்னா அந்த படம் அப்ப எப்பேற்பட்ட படமா இருக்கும். தாய்க்கிழமைங்கிற டைட்டில் வச்சப்பவே அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைய பரபரப்பு உருவாக்குற படமா மாறிடுச்சு. சரி, இந்த அளவுக்கான அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஆவல் ஏற்படுச்சு. தம்பி நான் எவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை காட்ட முடியுமோ காட்டணும்னு கேட்டேன். நேற்று அந்த படத்தை பார்த்தேன். உண்மையாவே சொல்றேன், ராதிகா மேம் பார்க்காத கேட்காத கதை இல்லை, பார்க்காத படம் இல்லை, பண்ணாத பாத்திரங்கள் இல்லை, பேசாத வசனங்கள் இல்லை. ஆனாலும் மொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து அவங்களுக்கு திருஷ்டி சுத்தினா கூட அது 100% தரும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வயிறு முழுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. மனசு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சார் இப்பேற்பட்ட படம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேவை அவசியம். அதுக்காக இது ஒரு நகைச்சுவை படமா, காமெடி படமா அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம கடந்து போயிடவே முடியாது. எப்படி இவ்வளவு பெரிய உடம்புல வியாதி வர்றப்போ ஒரு சின்ன இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறோமோ அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாமே பகுத்தறிவு கருத்து தொடங்கி, மண் சார்ந்த விஷயங்கள் தொடங்கி, வாழ்வியல் தொடங்கி, ஒரு பெண் சுயம்புவா நிக்கணுங்கிற தன்னம்பிக்கை ஊட்டுற வரைக்குமான பல விஷயங்களை இயக்குனர் அசால்ட்டா பண்ணிருக்காரு அந்த படத்துல. நிச்சயமா இந்த படத்தில் நடிச்ச அத்தனை கதாபாத்திரங்களுமே, அதாவது நல்ல கதைக்கு, நல்ல திரைக்கதைக்கு ஹீரோக்கள்லாம் தேவையே இல்லை. அதில் பண்ணுற அத்தனை கதாபாத்திரங்களுமே ஹீரோக்கள் தான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றி வர்றப்போ ஹீரோக்கள் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க தமிழ் சினிமா இனி நல்ல கதைகள் பின்னால ஓட ஆரம்பிக்கும்னு நம்ப முடியுது. அதை நிகழ்த்தி காட்டிருக்கதும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பெருமிதமா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. படத்துல எல்லாருமே
அதாவது அந்த வாழ்வியலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஒருவேளை ராதிகா மேடம் கூட நடிக்கிறோம், அதனால நம்மளும் கவனமாக நடிக்கிறதுனால என்னவோ தெரியல, அவ்வளோ பேர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. கருப்பு சாமின்னு ஒரு சாமியை காட்டுறாரு, அது கூட சிறந்த கதாபாத்திரமா இருக்கிற படத்துல. அந்த கருப்பு சாமி தொடங்கி உதவி இயக்குனர் சாமிநாதன் வரைக்குமான அந்த படத்துல வச்ச அத்தனை பாத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தம்பி. சிவகார்த்திகேயன் பற்றி ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். படம் ஜெயிச்சா நான் சம்பாதிச்சுட்டு போறேன்னு, படம் தோத்தா அந்த கடனை நான் ஏற்றுக்க போறேன். ஆனால் இந்த படம் தேட்டருக்கு வரலாமான்னு எப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு சில விமர்சனங்கள் யூடியூப்ல ஒன்று போயிட்டு இருக்கு. நடிச்சமா சம்பாதிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு வருது இந்த தயாரிப்பு வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் கேட்குறோம். அப்போ சிவகார்த்திகேயன் தம்பி எந்த பதிலும் சொல்லலை, இன்முகமாக சிரிச்சார் லைட்டா. அப்பவே நினைச்சேன் இதுக்கு தரமான ஒரு பதிலடி இருக்கு அப்படின்னு. அந்த பதிலடி தான் தாய்க்கு. வேலைக்காரன் படம், அவர் நடிப்பில் வேலைக்காரன் படம் ரெடியான ஒரு சூழல். அந்த தேதியில அந்த படத்தை தொடங்க முடியாத ஒரு நெருக்கடி. ஒரு சில தயாரிப்பு தரப்பையும் சரி, பெப்சி மாதிரியான அமைப்புகள் மூலம் ஒரு சில நெருக்கடி. சொன்ன தேதியில தொடங்க முடியாத சூழல். நான் தம்பியை பார்க்க போனப்போ சொன்னேன், சரி தம்பி ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்னா தள்ளி போடலாம், அதனால என்ன அப்படின்னு. இல்லை சொன்ன தேதியில ஆரம்பிச்சிருவோம், ஒரு நாள் ஷூட்டிங்காச்சும் நடத்திடுவோம், அதுக்கப்புறம் அது டிலே ஆனால் பரவாயில்ல, ஆனால் சொன்ன தேதியில ஷூட்டிங் நடத்தி ஆகணும் அப்படின்னாப்ப இவ்வளவு பிடிவாதம் தேவையா தம்பி அப்படின்னு. நெருக்கடிகளை தாண்டுற ஆளா சினிமாவில் மட்டும் நடிச்சா போதுமானே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த சொன்ன தேதியில வேலைக்காரன் படத்தை தொடங்கி அட்டகாசமா அதை நடத்தி முடிச்சு காமிச்சாரு. அன்னையிலேருந்து சிவகார்த்திகேயன் நம்பி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேகத்துல துளி குறையில, அவருடைய நிதானம் பக்குவம் எல்லாமே பார்த்தா, அதாவது ஒரு பத்திரிகைக்கான நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அதை பார்த்து நான் கூட சொல்லியிருப்பேன், தம்பி ஒரு 60-70 வயசுலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா இதெல்லாம் என்னோட 20வது வயசுலேயே பார்த்துட்டேன்பான்னு அவர் அசால்ட்டா கால் மேலே கால் போட்டு தூங்கலாம். அப்பேற்பட்ட அனுபவம் பக்குவம் அவருக்கு இருக்கு. விமர்சனங்களை அவர் ஒருபோதும் அவர் ஒரு எதிர்ப்பை நினைக்கிற ஆளே கிடையாது. விமர்சனங்களை நல்லபடி ஏற்றுக்கிறவர். அவர்கிட்ட பல தடவை பார்த்து பேசி பழகின விதமாக நான் சொல்கிறேன். எந்த விமர்சனத்தையும் அவர் உதாசீனப்படுத்தல் ஏற்றுப்பார், நியாயமான விமர்சனங்களாக இருந்தார். ஆனால் அது வன்மமாக மாறுறப்போ அவர்கிட்ட எந்த பதிலையுமே நான் பார்த்ததில்லை. இன்முகமாக கடந்து போகிறது மட்டுமா தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நேரில் நிறைய பேச நினைச்ச நேரில். கொக்கு ஒருபோதும் கெளுத்தி மீனை விழுங்காது. ஏன்னா கெளுத்தி மீனை சாப்பிட்டுச்சுன்னா கெளுத்தி மீனோட முள்ளு கொக்கோட கழுத்தை கொதறி சாகடிச்சிடும், கொக்கை சாகடிச்சிடும். இயல்பான யதார்த்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், எதிர்வினைகளாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வன்மங்களால் சிவகார்த்திகேயனை வீழ்த்திட முடியும்னு நினைச்சு காத்திருக்கிற 1000 கொக்குகளுக்கு சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஒரு நன்றி. Director Shiva, congratulations. It's going to be such an amazing debut. What a way to start your journey. So we're all rooting for you to succeed film after film. Radhika ma'am, you're a legend. You're just extraordinary in this film, and you're an inspiration not just to me but to all women in cinema and everyone who aspires to come on this stage. So thank you and congratulations in advance. At Aegis, we always want to back content because we really believe content is king. We really believe that there are some stories which are very important to be told, and we will continue to stand behind cinema that deserves to be seen. Thank you.